15, 16. என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு நம்மளுடைய 3 போட் கடலுக்கு தொழிலுக்கு போயிருந்தாங்க. அதுல முதல் போட் காலையில 6 மணிக்கே வந்துருச்சு. அந்த முதல் போட்ல வந்த மீன்களை தான் அண்ணன் சாக்கு போட்டு மூடி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பெரிய மீன்கள்லாம் புடிச்சு வந்திருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. இந்த மீனை வட தமிழக பகுதியில் பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, தென் தமிழக பகுதியில் களவான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். இந்த மீன் இன்னுமே உயிரோட இருக்குது பாருங்க. அதோடைய செவிலு வழியா மூச்சு விட்டுட்டு இருக்குது. பன்னி மீனுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். தண்ணில இருந்து புடிச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் கூட உயிரோட இருக்கும். 10.5 கிலோ இருக்குது. 10 இருக்கு. அவர் என்ன போட்டோ எடுத்து சொன்னீங்கல்ல, எடுத்துக்க ஆடிடுவோம். இந்த வரேன் இந்த வீடியோ எடுத்துட்டு. எப்பொழுதுமே நம்ம சின்ன மீன்கள் பிடிச்சி வந்தோம்னா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கும் போது வியாபாரிகள்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். இப்போ இந்த பன்னி மீன்களையும் நம்ம எடை போட்டு பார்த்துட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம வியாபாரிகிட்ட தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுதான் இதுவும் 10 தான். 10. நீ போய் எதுக்கு அங்கே டவுட்டுக்கு போட்டுக்கண்ணா. அண்ணன் மொத்தம் 4 பன்னி மீன் பிடிச்சி வந்திருக்கிறாரு. அதுல 2 மீனை எடை போட்டு பார்த்ததுல ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது 10 கிலோ இருந்தது. அந்த 2 மீனையுமே ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. இன்னும் 2 மீன் இருக்குது. அந்த 2 மீனும் இந்த 2 மீனை விட பெரிய சைஸா இருக்குது. ஸோ அதை எடை போட்டு பார்த்துட்டு அதைத்தான் நம்ம ஹோல்சேல் வியாபாரிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். அண்ணன் 2 மீன் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இன்னும் 2 மீன் இருக்குது. அந்த 2 மீனையும் வெயிட் போட்டு எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 11, 12, 13, 15, 16, 17 வந்துருச்சு. 20 தாண்டிடுச்சு. எத்தனை? 20 வந்துருக்குது. ஒன்னும் ஹைட்டுக்கு ஆகும். இன்னும் ஹைட்டுக்கு அண்ணனை பார்த்து வருது. இல்லை நின்றுச்சு, போயிடுச்சு, வரல, இடம் ஓடல. அண்ணன் கையில் வச்சிருக்கிற இந்த எடை மிஷினை கையிலேயே எடை போட்டு பார்க்கறது. அது ஒரு 16 கிலோ 17 கிலோ வரைக்கும் தாங்கும். ஆனா இந்த மீன் பெருசா இருக்குது, 20 கிலோ வரைக்கும் இருக்குது. அந்த எடை மிஷினுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமான வெயிட் நம்ம அதுல ஏத்துனதும் அந்த மிஷினே உடஞ்சு போச்சு, வேலை செய்யாம போயிடுச்சு. பேப்பர் ஓகே. நம்ம கிட்ட மிஷின் ரிப்பேர் ஆனதால எவ்வளோ வெயிட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியல. நம்ம மீன் கொடுக்குற அந்த ஹோல்சேல் கம்பெனில பெரிய வெயிட் மிஷின் வச்சிருப்பாங்க, அங்க போய் வெயிட் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்மளுடைய 2 போட் இன்னும் கரைக்கு வர வேண்டி இருக்குது. ஸோ இந்த மீன்களை வியாபாரிட்ட எப்படி எடுத்துட்டு போய் போடுறோம், அந்த வரக்கூடிய போட்ல என்னென்ன மீன்கள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம சூப்பரா பார்க்க போறோம். வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளுடைய 2வது போட் இப்ப கரைக்கு வந்திருக்குது. நைட்டு முழுக்க விடிய விடிய கண் முழிச்சு தூண்டில் போட்டதுக்கு இவங்களுக்கு என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இவங்க தூண்டில் தொழில் தான் போயிட்டு வர்றாங்க. நம்ம போட்ல எப்பொழுதுமே 95% தூண்டில் தொழில் தான் பண்ணுவோம். வேற எந்த பகுதிகளிலுமே கிடைக்காத ஃப்ரெஷ்ஷான தூண்டில் மீன்கள் நம்ம கிட்ட கிடைக்கும். போட் இப்ப வந்துருச்சு. போட் மேல ஏறி என்னென்ன மீன்கள் பிடிச்சி வந்திருக்காங்க, எவ்வளவு மீன்கள் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். அதை எடுத்து இதில் புடிச்ச மீன் தான் சொல்லுவேன்ல. ஆமாம் எடுத்துக்கலாமா? ஆளுக்கு ஒரு மீன் பிடி. இந்த மீன் இது பார்த்தேன். 3 மீன் எடுத்து 3 பேர் பிடி. இது வர 4 ஒரு 1/4 பாக்ஸுக்கு மீன் பிடிச்சி வந்திருக்காங்க. எல்லாமே 1 கிலோ 2 கிலோ சைஸ்ல இருக்கக்கூடிய மீன்கள். அன்னை இப்ப கையில் எடுத்து வச்சிருக்கிற மீனை பாருங்க. வெள்ளை கலர் வவ்வா மீன் மாதிரி இருக்குது. இந்த மீனை திரட்டை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு சுவையில் இருக்கக்கூடிய மீன். இந்த பக்கம் நம்ம அண்ணன் பாருங்க, அற்புதமான தேங்காய் பாறை மீன் எடுத்து கையில வச்சிருக்காரு. இந்த ஒரு மீன் மட்டும் எப்படி 1 கிலோ சைஸ்ல இருக்கும். அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது தேங்காய் பாறை மீனா தான் இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன்.
அண்ணன் பாருங்க நம்ம பார்வையாளர்களுக்கு அந்த மீன்களை எடுத்து காட்டுறதுல அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க புடிச்சிட்டு வர்ற மாதிரி பலன்னு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள், அதுவும் தூண்டில்ல பிடிச்ச மீன்கள்லாம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சோ நீங்களும் மீன் வாங்க போகும்போது உங்க பகுதிகளில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைச்சதுன்னா பார்த்து கவனமா வாங்கி சாப்பிடுங்க. அப்பதான் உங்க உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. அதே நேரத்தில் ஒரு மீன் சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் முழுமையா உங்க உடம்புக்கு வந்து சேரும். எல்லா மீன்களையும் கூடையில் எடுத்து போட்டாச்சு. இவங்க மீன்கள் எடுத்துட்டு அப்படியே டைரக்டா மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட சின்னது பெருசுன்னு கலந்த மாதிரி 20 பாறை மீன்கள் கிட்ட பிடிச்சு வந்திருந்தாங்க. வெவ்வேறு மீன்களும் பிடிச்சு வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய 3வது போட்டு கரைக்கு வந்திருக்குது. இந்த போட்டில் 5 பேர் போயிருக்கிறாங்க. இவங்களும் நைட்டு தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க, தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க என்னென்ன மீன்கள் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்றத போட்டு மேலே ஏறி பார்க்கலாம். இவங்க மீன் பிடிக்க பயன்படுத்தின தூண்டில்லாம் 2 கூட நிறைய போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளோ தூண்டில் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவைப்படும். ஒரு ஆள் போனாலே 5 தூண்டிலுக்கு மேல எடுத்துட்டு போவாங்க. இவங்க 5 பேர் போயிருக்கிறாங்க. இன்னும் அதிகமான தூண்டில்களை தேவைப்படும். சின்ன மீன் பிடிக்கிறதுல இருந்து பெரிய மீன் பிடிக்கிற வரைக்கும் எல்லா தூண்டிலுமே வச்சிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல மீன் வச்சிருக்காங்க. மேல சாக்குல கொஞ்சம் ஐஸ் வச்சு மேல வச்சிருக்காங்க. எவ்வளவு சங்கரா மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இவங்க சங்கரா மீன் பிடிக்கிறதுக்காக தான் போனாங்க. எய்ம் பண்ண மாதிரியே ஓரளவுல சங்கரா மீன்கள் கிடைச்சிருக்குது. அது கூடவே சேர்த்து கொஞ்சம் மீடியம் சைஸான புள்ளி கலவான் மீன்கள் கிடைச்சிருக்குது, மட்டிவான் மீன்கள் கிடைச்சிருக்குது. எல்லாமே அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன்கள். அது மட்டும் இல்லாம இந்த மீன்கள் எல்லாமே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றது அந்த மீனுடைய உடம்புல இருக்க கலரு, அதோடைய கண்ணை பார்க்கும் போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. தம்பி இப்ப கையில் எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை தான் புள்ளி கலவான் மீன் இல்லைன்னா பன்னி மீன் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ல பெரிய சைஸ்ல பிடிச்சி வந்தாங்கல்ல, அதுலயே இது சின்ன சைஸ். அதோடைய கண்கள் எப்படி பச்சை கலர்ல இருக்குன்னு பாருங்க. எல்லா பன்னி மீனுக்குமே இந்த மாதிரி கண்ணு பச்சை கலர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு ரகத்துக்கு தகுந்த மாதிரி அது உடம்புல இருக்கக்கூடிய டிசைன், கண்ணுடைய கலர் எல்லாமே மாறும். அடுத்ததா தம்பி கையில் எடுத்து வச்சிருக்கிற இந்த மீனை மட்டிவான் இல்லைன்னா பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். இவங்க தூண்டில்ல பிடிச்சிட்டு வர்ற எல்லா மீன்லயுமே இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோல பார்த்துட்டு இருக்கிற எல்லா மீன்கள்லயுமே முள்ளு கம்மியா தான் இருக்கும். சென்டர் முள்ளு மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி கிளீன் பண்ணும்போது வேஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபுல்லா சதையா இருக்கக்கூடிய மீன்கள் தான் இவங்க பிடிச்சிட்டு வர்றாங்க. தம்பி சங்கரா மீனை கையில் எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. பலன்னு ரோஸ் கலர்ல ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி அந்த மீனுடைய கலர் நம்ம கண்களை பறிக்குது. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தூண்டில்ல பிடிச்ச இந்த சங்கரா மீனை எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. பெரும் நாட்டு ஃபஸ்ட்டு போடலையா? எத்தனை பண்ணி 20 30 13 கிட்ட இதுக்கப்புறம் கொட்டுறா பண்ணியில் என் பேர் இதுங்க. போட்டு இன்ஜினியர் உன் பேரில் இது 6 பண்ணி பிடிச்சாண்டா. சின்ன சங்கரால ஷாம் பேர் எதுங்க, பெரிய சங்கரால நல்லா பேர் எதுங்க. நீ பெரிய சங்கரத்தில் பிடிச்சோம் நம்ம. நீ அதுக்கப்புறம் தான் பிடிச்சி குடிய ஆரம்பிச்சு 2வது நந்தா தூங்கி தான். கை நிறைய கொத்து கொத்தா அந்த சங்கரா மீனை அள்ளி கொட்டுறதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்குது. அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்குது. சங்கரா மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே சங்கரா மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுல சுவையான மீன். வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். சென்டர் முள்ளு மட்டும்தான் இருக்கும். மீன் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். வாயில வச்சது கரைஞ்சி போயிடும். மீன்களை எடுத்துட்டு பசங்க மார்க்கெட்டு கிளம்பிட்டாங்க. எங்க தேடினாலும் கிடைக்காத இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன்களை மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் வச்ச உடனே மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. ஒரு வழியா 3 போட்டுமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் போட்ல வந்த மீன்களை எடுத்துக்கிட்டு அண்ணன் இப்பதான் ஹோல்சேல் கம்பெனிக்கு வந்திருக்கிறாரு. 2 பன்னி மீன் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப போயிட்டு நம்ம வெயிட் போட்டு பார்ப்போம்.
ஏதாவது இதுக்கு தான் போகணும். வச்சுக்காரு நம்மளோட பெருசு இருக்குதான். இந்த ஒரு பன்னி மீனை வெயிட் போட்டு பார்த்ததுல 15.5 கிலோ இருந்தது. அண்ணன் இன்னொரு மீனை சாக்குல வச்சு தூக்கிட்டு வர்றாரு. இந்த பன்னி மீனை பொறுத்த வரைக்கும் வெளியில பாக்குறதுக்கு அதோடைய வெளி தோற்றம் பயங்கரமா இருக்கும், ரொம்ப ரஃபா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப ரொம்ப சாஃப்டான மீன், அற்புதமான சுவையில இருக்கக்கூடிய மீன். இந்த பன்னி மீனை சாப்பிடுறதுனால நம்மளுடைய உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பன்னி மீனை சைனால இருக்க ரிசர்ச் சென்டர்ல வச்சு ஆராய்ச்சி செய்யறாங்க. பர்டிகுலரா நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த வகையான குரூப்பர்னு சொல்லக்கூடிய இந்த பன்னி மீன்ல இருந்து மெடிசன் தயாரிக்கிறதா சைனால இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க. இந்த இரண்டாவது மீனை எடை போட்டு பார்க்கும்போது 20 கிலோ இருந்தது. 4 மீன்ல இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய மீன். இந்த மீனை வெயிட் போடும்போது தான் நம்ம கையில வச்சிருந்த அந்த வெயிட் மிஷின் உடைஞ்சு போச்சு. இந்த 2 மீன் 35 கிலோ ஏற்கனவே நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து விட்டு அந்த 2 மீன் 20 கிலோ, மொத்தமா 55 கிலோ பன்னி மீன் அண்ணன் பிடிச்சு வந்திருக்காரு. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.